அட வெக்கம் கட்டுவீங்களா? இந்த ப்ராஜெக்டே வேண்டாம். ப்ராஜெக்டோட ஸ்கோப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பட்ஜெட்னு சொல்லி சொன்னீங்கன்னா வில் ஃபைனலைஸ் இட். $100. $100. $100. $100 கொஞ்சம் அதிகம். என்னால் $60 தான் பே பண்ண முடியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இந்த ப்ராஜெக்டே வேண்டாம். $60. ஓகே சார் நான் பண்ணித்தரேன் சார், பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். $60 ரொம்ப கம்மி சார். $90 would be better. 90 எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா. ஒரு 70 வேணா தரலாம். $70 இம்பாசிபிள் சார். ஆனால் 80 வேணால் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஓகே சரி, 2 பேருக்கு வேணாம், நடுவில் $75 முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் டே டு டே நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்த 3 பேருமே தப்பான வேலை தான் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தவருக்கு 100% லாஸ், செகண்ட் வந்தவருக்கு 40% லாஸ், லாஸ்ட் வந்தவங்களுக்கு 20% லாஸ். இது எப்படி லாஸே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ரைட் வே ஆஃப் நெகோசியேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நெகோசியேஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.